ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂ ಆದ ಬಳಿಕ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಕರೂರಿಗೆ ಆಗಮಿಸಿದ ಸಿಎಂ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಜನತೆ ಅದ್ದೂರಿ ಸ್ವಾಗತ ಸಿಕ್ಕಿದೆ. ಇದೇ ವೇಳೆ ಕರೂರು ಕಾಲ್ತುಳಿತ ದುರಂತದ ಸಂತ್ರಸ್ತರ ಪರವಾಗಿ ಸಿಎಂ ವಿಜಯ್ ಬೃಹತ್ ಪರಿಹಾರ ಘೋಷಿಸಿದ್ದು, ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಡಿಎಂಕೆ ವಿರುದ್ಧ ತೀವ್ರ ವಾಗ್ದಾಳಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಕಾಲ್ತುಳಿತದಲ್ಲಿ ಮೃತಪಟ್ಟ 41 ಜನರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ತಲಾ 20 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ನಗದು ಪರಿಹಾರ, ಗಾಯಗೊಂಡ 100ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನರಿಗೆ ತಲಾ 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಧನ ಸಹಾಯ ಹಾಗೂ ಸಂತ್ರಸ್ತರ ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಚಿತ ಶಿಕ್ಷಣದ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಸರ್ಕಾರ ವಹಿಸಿಕೊಳ್ಳಲಿದೆ ಎಂದು ಸಿಎಂ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ 32 ಸಂತ್ರಸ್ತ ಕುಟುಂಬಗಳ ತಲಾ ಒಬ್ಬರಿಗೆ ಸರ್ಕಾರಿ ಉದ್ಯೋಗದ ಪತ್ರವನ್ನ ವಿತರಿಸಿರುವ ವಿಜಯ್ ಮೃತರ ನೆನಪಿನಲ್ಲಿ ಸ್ಮಾರಕ ನಿರ್ಮಿಸುವುದಾಗಿ ಭರವಸೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಇದೇ ವೇಳೆ ಕರೂರಿನ ಬೃಹತ್ ಸಮಾವೇಶ ಉದ್ದೇಶಿಸಿ ಭಾವುಕರಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಸಿಎಂ ವಿಜಯ್, ಆ ಕಾಲ್ತುಳಿತ ಸಂಭವಿಸಿದ ದಿನ ನನ್ನ ಜೀವನದ ಅತ್ಯಂತ ನೋವಿನ ಕ್ಷಣ. ಅಂದು ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದ ಡಿಎಂಕೆ ಸರ್ಕಾರ ಸರಿಯಾದ ಭದ್ರತೆ ಒದಗಿಸಿರಲಿಲ್ಲ. ಪೊಲೀಸರು ಮನಸ್ಸು ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ರ್ಯಾಲಿಯನ್ನ ತಡೆಯಬಹುದಿತ್ತು ಅಥವಾ ರದ್ದು ಮಾಡಬಹುದಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವರು ರಾಜಕೀಯ ಡ್ರಾಮಾ ಮಾಡಿದ್ರು ಎಂದು ಕಿಡಿಕಾರಿದ್ದಾರೆ. விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு, என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு, அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரவுட் இருந்துச்சு, அந்த கிரவுடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய்.